மனதில் ஏதோ ஒரு தீராத கவலை அல்லது நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு ஆசை, இது மட்டும் நடந்துவிட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் நினைக்கும் ஒரு பெரும் தேவை உங்களிடம் இருக்கிறதா? அப்படியென்றால் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஆஷூரா நாள் உங்களுக்கானதுதான். ஆஷூரா நாளில் நினைத்தது நடக்க இந்த 2 திக்ருகளை ஓதுங்கள். ஆம், ஒட்டுமொத்த இஸ்லாமிய வரலாற்றையே மாற்றி அமைத்த அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த புனித நாளில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவான். அந்த 2 மகத்தான திக்ருகள் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை இந்த பதிவில் மிக விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த ஆஷூரா நாளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? முஹர்ரம் மாதத்தின் 9ஆம் மற்றும் 10வது நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. குறிப்பாக 10வது நாளாகிய ஆஷூரா தினம் என்பது வரலாற்றில் கொடுங்கோலன் ஃபிரவ்னின் பிடியிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்ட அவர்களின் தோழர்களையும் அல்லாஹ் செங்கடலை பிளந்து காப்பாற்றிய அற்புதம் நிகழ்ந்த நாள். மனித கணக்குகளின்படி தப்பிக்கவே வழியில்லை. பின்னால் ஃபிரவ்னின் பிரம்மாண்ட இராணுவம், முன்னால் அலைமோதும் பெருங்கடல். நாம் மாட்டிக்கொண்டோம் என்று தோழர்கள் பயந்தபோது மூசா நபியின் நம்பிக்கை எப்படி இருந்தது தெரியுமா? நிச்சயமாக என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். அதேபோல கடலில் வழி பிறந்தது. யோசித்துப் பாருங்கள். மூசா நபியின் முன்னிருந்த செங்கடலை விடவா உங்களின் கவலைகளும் தேவைகளும் பெரியது? அந்த அல்லாஹ் இன்றும் இருக்கிறான், நம் துஆக்களையும் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான். இந்த ஆஷூரா நாளில் நாம் ஓத வேண்டிய அந்த 2 திக்ருகளில் முதலாவது திக்ர் என்ன? யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். இதன் பொருள், அல்லாஹ்வே அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே என்பதுதான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் உடனே கபூலாக வேண்டும் என்றால் அவனுடைய அழகிய திருநாமங்களைக் கொண்டு நாம் அவனை அழைக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. ரஹ்மான், ரஹீம் என்றால் எல்லையற்ற கருணையாளன் என்று பொருள். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை விட 70 மடங்கு அதிக அன்பு வைத்திருப்பவன் நம் அல்லாஹ். இந்த ஆஷூரா நாளில், குறிப்பாக நீங்கள் நோன்பு நோற்றிருக்கும் நேரத்தில் உங்கள் கைகளை ஏந்தி, யா ரஹ்மான், என் மீது இரக்கம் காட்டு, யா ரஹீம், என் கவலைகளை நீக்கு என்று உருகி உருகி இந்த திக்ரை ஓதுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நியாயமான ஆசைகளை அல்லாஹ் நிச்சயம் நிராகரிக்க மாட்டான். அடுத்ததாக 2வது திக்ர். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்புக் குண்டத்தில் தூக்கி வீசியபோது அவர்கள் காற்றில் பறந்து கொண்டிருந்த அந்த வினாடியில் ஓதிய திக்ர் இதுதான். விளைவு என்ன தெரியுமா? சுட்டெரிக்க வேண்டிய நெருப்பு அல்லாஹ்வுடைய கட்டளையால் இப்ராஹீம் நபிக்கு ஜில்லென்று குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறியது. அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு யுத்த களத்தில் பெரும் ஆபத்து சூழ்ந்தபோது இந்த திக்ரைத்தான் ஓதினார்கள் என்று புகாரியில் பதிவாகியுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லையா, தொழில் நஷ்டமா, தீராத நோயா அல்லது மனிதர்களால் ஏதேனும் சதியா? எல்லாவற்றையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு, யா அல்லாஹ், எனக்கு நீயே போதும், நீயே என் காரியங்களை பொறுப்பேற்றுக்கொள் என்ற தூய எண்ணத்தோடு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். துஆவின் பொருள், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்குச் சிறந்த பாதுகாவலன் என்ற திக்ரை ஆஷூரா நாளில் ஓதிப் பாருங்கள். உங்களுக்குள் ஒரு நிம்மதி பிறக்கும், மூடப்பட்ட கதவுகள் யாவும் திறக்கும். யா அல்லாஹ், இந்த ஒரு ஆசைய மட்டும் எப்படியாவது நிறைவேத்தி வச்சிடு அப்படின்னு திரும்பத் திரும்ப இறைஞ்சுறீங்களா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், கல்யாணத் தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல தீர்க்கவே முடியாத மாதிரி ஒரு கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசை நிறைவேறாதப்போ மனசுல ஒரு சோர்வு வர்றதும், சில சமயம் நம்பிக்கை கொஞ்சம் குறையறதும் ரொம்ப இயல்புதான். ஆனா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப கருணையுள்ளவன். நமக்காக சில பொக்கிஷங்களை குர்ஆன் மூலமாகவும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நிறைய அருமையான வழிகளை நமக்காக கற்றுத்தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான்
இன்னைக்கு நாம பார்க்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு. இந்த திக்ரை நீங்க முழு நம்பிக்கையோட சரியான முறையில வெறும் 7 தடவை சொன்னா போதும். அல்லாஹ் உங்களுடைய மலை மாதிரி இருக்கிற கவலைகளையும் பல வருஷமா இருக்கிற ஆசைகளையும் நிறைவேத்தி வைப்பான்னு நபிமொழி நமக்கு வாக்குறுதி தருது. ஆமா, வெறும் 7 முறை சொல்றதால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களைக் காண முடியும். வெறும் வார்த்தைகளைச் சொல்றதால இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சகோதர சகோதரிகளே, இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்ல வசனமான 129வது வசனத்தில் வர்ற ஒரு துஆ. அந்த துஆ இதுதான்: ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் ஆதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவனையே நான் சார்ந்திருக்கிறேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். இதோட ஆதாரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அபூதாவூத் என்கிற ஹதீஸ் நூல்ல 5081 எண்ணுல ஒரு செய்தி பதிவாகியிருக்கு. அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்ரை 7 முறை ஓதுகிறாரோ, அவருடைய இவ்வுலக மற்றும் மறு உலக கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் ஆகிவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சுப் பாருங்க, இந்த முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வே நான் உனக்கு போதும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதைவிட பெருசா என்ன வேணும்? நம்மளோட தேவைகளும் ஆசைகளும் அந்த பிரபஞ்சத்தோட அதிபதிக்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை. இந்த திக்ரோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றதை விட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழத்தையும் உணர்ந்து சொல்லும்போதுதான் நம்ம இதயத்துல உண்மையான ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த திக்ரை உங்க அன்றாட வழக்கமாக்கிக்கோங்க. ஒரு மண்டலம், அதாவது 40 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் மனசுல ஒருவிதமான அமைதியையும் நீங்களே உணர்வீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த திக்ர் ஒரு மந்திரமோ இல்ல குறுக்கு வழியோ கிடையாது. இது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருக்கிற உறவை பலப்படுத்துற ஒரு கருவி. இது உங்க ஈமானையும் தவக்குலையும் அதிகப்படுத்துற ஒரு பயிற்சி. நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகளைச் செஞ்சுட்டு முழு நம்பிக்கையோட இந்த திக்ரை ஓதி அல்லாஹ் கிட்ட உங்க தேவைகளை கேளுங்க. நிச்சயமாக அவன் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பான். அவன் நாடினால் உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி உங்கள் கவலைகளை நீக்கி உங்கள் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அருள்வான். எல்லாம் வல்லல்லாஹ் இந்த திக்ரை முறையாக ஓதி அவனது அருளைப் பெறும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.